ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரெனிஜியானா சேனல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கும்போது. ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏதோ ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக மலர்ந்துருக்காங்க. இதெல்லாமே எதனால் அப்படின்னா, நான் வந்து கவாது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படின்னா வந்து நம்ம செடி வந்து கட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து கடையில் எவ்வளோ நர்சரியிலேருந்து வாங்கும்போது செடி வந்து இந்த அளவு தான் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ புஷியாக இல்லை, ஒரு 2 ஸ்டெம் அவ்வளோதான் இருந்தது. நான் வந்து இது கட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்போ பூ வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நான் பூ வந்ததுக்கப்புறம் அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டெம்மையும் சேர்த்து வெட்டிடுவேன். அப்போ வெட்டுறதுனால வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய வந்து இங்கே பாருங்கள், நிறைய குருத்தெல்லாம் வளர்ந்துருக்கா. இந்த மாதிரி குருத்தெல்லாம் வளர்ந்து ஒவ்வொரு குருத்துலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி ஒரு 3 ரோசஸாவது எனக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம கவாது பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தேவையான ஃபெர்டிலைசர் கொடுக்குறது. அது வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக டிஏபி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் போடுறதில்ல. நான் வந்து இதுக்கு என்னென்னா அரிசி கழுவுன தண்ணி, அப்புறம் புளிச்ச தயிர், அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு ரோஸ் செடி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இந்த செடி தான் இது. வந்து பாருங்கள், இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இது கீழே வைக்கும்போது நான் எல்லாம் பட்டு போயிருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் தளைஞ்சிட்டு வராங்க. ஆனால் வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இலை சுருட்டலோடு வருது. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து 5 ml 5 ml வேப்பெண்ணெயை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அது கூட லைட்டாக ஷாம்பு ஆட் பண்ணி அதை வந்து நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். அப்படி விட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தேதி ஆகஸ்ட் 8. பார்ப்போம். இது வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் டேஸில் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்போ ரிசல்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. இது வந்து நம்மளோட ஆரஞ்சு ரோஸ், சூப்பரான ஆரஞ்சு ரோஸ். இதுக்கும் பாருங்கள் இலை சுருட்டெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் புளிச்ச தயிர் கொண்டு வந்திருக்கேன். அந்த தயிரை வந்து ஒரு 2 days வந்து நான் வெளியே வச்சுட்டேன். இப்போ அந்த தயிர் வந்து இப்போ என்கிட்ட இருக்குது. அதில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இது வந்து இந்த கலர் அழகாக இருக்குல்ல, வெல்வெட் ரோஸு. இந்த சூப்பரான வெல்வெட் ரோஸ். இந்த ரோஸோட பூவையும் பாருங்கள், இது இந்த இலை சுருட்டல் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்குதுன்ட்டு. இது பண்ண போகிறேன். இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3G கரைசல் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ நான் அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.